அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு, எல்லாருக்குமே பிடிச்சது. ப்ராக்டிஸ் பண்ண கூட கொஞ்சம் சிரமமான ஒன்று தான். பிரிஸ்காக இருக்குது எப்படி, நம்மளை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி பிரிஸ்காக வச்சுக்கிறது, அதை பற்றி தான் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு 6-7 டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஒன்று உங்களோட தூக்கத்துடைய தரம் ரொம்ப முக்கியம். ப்ரையாரிட்டைஸ் குவாலிட்டி ஸ்லீப்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணணும். ஒரு 11 மணிக்கு நீங்கள் தூங்குறீங்க, 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா அதை ரெகுலரைஸ் பண்ணணும். நீங்கள் 12 மணிக்கு போனேன், 1 மணிக்கு போய் தூங்கினேன் என்ன அப்படின்னா உங்களோட பிரைன் ஒத்துக்காது. ரொம்ப முக்கியமானது உங்களோட யூ டு அவாய்ட் ஸ்க்ரீன் டைம் சொல்லுவோம். அந்த ப்ளூ ரேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீப் ஹார்மோன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும். அட்லீஸ்ட் 60 மினிட்ஸ் 90 மினிட்ஸ் முன்னாடி உங்களோட மொபைலையோ இல்லை டிவி ஸ்க்ரீனையோ நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்புறம் ரெகுலராக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அது உங்களை பிரிஸ்க்னஸோட உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகும். அது சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, யூ டு ஆக்டிவ்லி இன்வால்வ் யுவர் பாடி. அந்த ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் தான் சொல்கிறோம். அதுக்கு மார்னிங் எந்திரிச்சோன்னே ஒரு பிரிஸ்க் வாக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கலாம். அப்புறம் நீங்கள் தேவையான அளவு மட்டும் சாப்பிடணும். அதான் சொல்லுவாங்க ஈட் ஃபார் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நியூட்ரிஷனல் பேலன்ஸோடு நீங்கள் சாப்பிடணும். அப்புறம் டேக் ரெகுலர் பிரேக், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 6 hours 7 hours ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த ஒர்க்கை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறியோடு பண்ணுவோம். அது ஒரு பக்கம் நல்லது தான், பட் உங்கள் உடம்புக்கோ பிரெயினுக்கோ அது நல்லது கிடையாது. ஸோ டேக் அ ரெகுலர் பிரேக். ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூ மஸ்ட் நோ ஹவு டு மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ். நம்ம உடம்புலேருந்து நிறைய எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறது. ஓகே, நம்மளுடைய மகிழ்ச்சியோடைய அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். குறிப்பாக நீங்கள் ஸ்டே கனெக்டட் வித் த சொசைட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாழக்கூடிய சமூகத்தோடு சார்ந்து இருக்கணும். அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், உங்களோட அசோசியேஷனாக இருக்கலாம், உங்களோட கொலீக்ஸாக இருக்கலாம். அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை எப்போயுமே பிரிஸ்காக வச்சுருக்கலாம். அது மனசும் இளமையாக இருக்கும், உடலும் இளமையாக இருக்கணும். அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குறிப்பிட்ட அளவு சன்லைட்லேயும் உங்களை எக்ஸ்போசர் பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் உங்களை பிரிஸ்காக வச்சுக்கலாம். ஸோ எண்ணிய செயல் நீங்கள் முடிக்க முடியும். ஸோ அனைவரும் பிரிஸ்காக சுறுசுறுப்பாக தேனி போல வாழ்கிறதுக்கான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன். நன்றி, வணக்கம்.